ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் குக் புக். இன்றைக்கி ஒரு குக்கிங் பிளாக் பார்க்கலாமா. இங்கே வெயில் ரொம்ப எக்கச்சக்கமாக இருக்குது பெங்களூரில். சென்னை மாதிரி, சென்னையை விட எந்த விதத்துலையும் குறைச்சல் இல்லைங்கிற மாதிரி இருக்குது. முன்னாடி இருந்த அந்த குழு பெங்களூரு எங்கே காணாமல் போச்சுன்னு தெரியல. நான் முதல்ல ஒரு சாம்பார் கறி அந்த மாதிரி தான் எதாவது பண்ணலான் இருக்கேன். அப்புறம் அடிக்கிற வெயிலில் அங்கே கிச்சனில் நின்று பண்ண முடியாது போல இருக்குது. சரி வேறு விதமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு கலந்த சாதம் தான் நீ பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் காமிக்க போகிற இந்த 2 கலந்த சாதமுமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டு. நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்று கர்நாடகா, இன்னொன்று ஆந்திரா ஸ்பெஷல். ஒன்று வெண்டைக்காய் அண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க, வெண்டைக்காய் அன்னம். அது ஆந்திரா ஸ்பெஷல். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா கர்நாடகாவில் உரல் சித்திரா அண்ணா அப்படின்னு பேர். அதாவது உரலில் முன்னாடி எல்லாம் இடித்து அரைச்சி பண்ணிட்டு இருக்குது. இப்போ நம்மளுக்கு அந்த உரல் உலக்கையாக இருக்கட்டும், அம்மியாக இருக்கட்டும், அதெல்லாம் போயிடுத்து நம்ம இப்போ எல்லாம் மிக்ஸி யூஸ் பண்ணிக்கிறோம். அதில் அந்த டைப்பில் பண்ணினது தான் இந்த 2 சித்திரான்னமுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நோ ஆனியன், நோ கார்லிக். அதனால் யார் வேணாலும் இதை பண்ணிக்கலாம். எங்களுக்கு கொஞ்சம் கார்லிக் வேணும் போல் இருக்குங்கிறவங்க அந்த நான் பவுடர் ஒன்று காமிச்சிருப்பேன், அதை அரைக்கும் போது நீங்கள் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை இன்றைக்கி பண்ணி பாருங்கள். இதுக்கு தொட்டுக்க நான் தயிர் பச்சடி தான், அந்த தம்பிளின்னு சொல்கிறாங்க, அதுதான் பண்ணியிருக்கேன். அப்பளம் வடை அதெல்லாம் கலந்த சாதத்துக்கு யூஸ்வலாக பண்ணுவா, அந்த மாதிரி நான் பண்ணலை. வாங்குவோம் உங்கள்கிட்ட பேசிகிட்டே நான் பண்ணுறேன், எப்படி பண்ணினேன், எப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கலந்த சாதம் கர்நாடகா ஸ்டைல். இது உரளு சித்திரான்னா அப்படின்னு சொல்லுவாள். இந்த சித்திரான்னம் எப்படி பண்ணுறதுனாக்க, உரலுலாம் முன்னாடிலாம் உரல் உலக்க அம்மி இதில் அரைச்சதுனால இந்த பேர். இப்போ யார்கிட்டையும் அது இல்லை, எல்லோரும் மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஸோ முதல்ல ஒரு சின்னதாக ஒரு தேங்காய் மசாலா நம்ம அரைச்சிக்க போகிறோம். இது நோ ஆனியன், நோ கார்லிக். ஓகேயா? இதில் முதல்ல இந்த மிக்சி ஜாரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் போட்டுக்கோங்க. முதல்ல நம்ம அரைச்சணும்லாம் எதை அரைக்கிறதுன்னு பார்த்துட்டு 1 டீஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் பிடிக்கும்னா 2 போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வெல்லம் 1 டீஸ்பூன் வச்சுக்கோங்களேன். கொஞ்சமாக புளி, இதை நினச்சி வச்சுருந்தேன், இதில் நாரெல்லாம் இல்லாமல் பார்த்துக்குங்க. கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சமாக உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இதை போட்டுட்டு கொஞ்சமாக ஜலம் விட்டு இதை அரைச்சிக்கணும். இப்போ நம்ம இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நான் இங்கே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் வச்சுருக்கேன். கலந்த சாதம்னாலே கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஆகும், நம்ம யூஸ்வலாக பண்ணுறத விட அதுக்கு ஆகும். முதல்ல கடுகு போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, கருவேப்பிலை, இது ரோஸ்டட் வேர்க்கடலை. அதனால் இது அதிகம் நம்ம வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு பற்றிக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம், கலந்து சாத்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் வாசனையாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். மஞ்சப்பொடி. இப்போ இதை அரைச்சின்னு வந்தோம் இல்லையா தொகையிலாட்டமாக, அதையும் போட்டு ஒரு பற்றிடணும். இதை இப்போ போட்டு நல்லா வதக்கிடலாம். 2 மிளகா வத்தல். நான் முதல்ல தாளிக்கிறோம் இல்லையா, அப்போ இந்த மிளகாவத்தல் போடலை. எனக்கு நிறைய டைம் என்ன ஆகிடுதுன்னா கருகி போன மாதிரி போயிடும். இப்போ இப்படி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த கலர் அப்படியே சேப்பாக அப்படியே இருக்கும். இப்போ நல்லா வதக்கிட்டோம். இதில் இப்போ வடித்த சாதத்தை, தட் இஸ் குக்டு ரைஸ், அதை போட்டு நம்ம கலக்கணும். இந்த சாதத்துக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு திருப்பியும் போடலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு ஒரு தட்டை போட்டு மூடிடுங்க. எப்போவுமே கலந்த சாதம் மாத்திரம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற இது கலந்த உடனே சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. கொஞ்சம் ஒரு 1 or 2 hours இது அப்படியே விட்டுறணும். அப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஸோ இந்த சாதம் நிமிஷத்தில் ரெடி ஆகிடும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு இது, நைவேத்தியம் பண்ணலாம் அது சாமிக்கு. இப்போ நம்ம புளியோதரை, எலுமிச்சம்பழ சாதம் எல்லாம் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி இந்த உரளி சித்திரனாவும் பண்ணலாம். ஏன்னா இது நோ ஆனியன், நோ கார்லிக் ரெசிபி தான். வெறும் தேங்காய், வெல்லம் இதெல்லாம் போட்டு, புளி இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம். இது தாராளமாக பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் எல்லாமும் பண்ணி பாருங்கள்.
அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். என்ன பண்ணுறது, வெண்டைக்காய் வச்சு தயிர் பச்சடியான்னு பார்த்தா இல்லை, வெண்டைக்காய் சாதம், இன்னொரு கலந்த சாதம் இன்றைக்கி. இது வந்து வெண்டைக்காய் எல்லாம் பண்ணுறது ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட் இருக்கே அபாரமாக இருக்கும். டிஃபன் பாக்ஸ் வெரைட்டி கூட சொல்லலாம், அது லஞ்ச் பாக்ஸ் வெரைட்டி. அதனால் இதை முதல்ல நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிப்போம். முதல்ல இந்த 2 எட்ஜஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி கட் பண்ணிட்டுருக்கோம். இதை சின்ன சின்னதாக இப்படி கட் பண்ணிடுறோம். அடுத்தது வெண்டைக்காய் சாதம் பண்ணலாமா. இதுக்கு நான் இங்கே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்ருக்கேன். இந்த கிரவுண்ட்நட் ஆயில் தான் விட்டுட்ருக்கேன், கடலை எண்ணெய். இதில் கடுகு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் வேர்க்கடலை. நிறைய பேர் இப்போ வந்து முந்திரி பருப்பு கூட போடுவா, பிரியப்பட்டவா போட்டுக்கலாம், நான் போடலை. இந்த வருத்தத்தை நான் ஒரு சின்ன தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன், லாஸ்ட்டில் திருப்பி சேர்க்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். இந்த வெண்டைக்காய் வதங்கிறதுக்குள்ளே ஒரு சிம்பிளாக ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணிக்கணும். இது வந்து நான் கொப்பரை சின்ன சின்னதாக துண்டை பண்ணி வச்சுருக்கேன். இது தேங்காய் கிடையாது, இது கொப்பரை, ட்ரை கோகோனட். அதில் 2 இது மிளகா வத்தல், பொட்டுக்கடல 1 டேபிள் ஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு பக்கமாக கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு. நிறைய பேர் இதை அரைக்கிறதையே ஒரு 4-5 பல்லு பூண்டும் சேர்த்து போட்டு அப்படியே அரைப்பா. நான் இன்றைக்கி பூண்டெல்லாம் போடலை, விருப்பப்பட்டவா கண்டிப்பாக போடலாம், ரொம்ப வாசனையாக இருக்கும். நான் இன்றைக்கி நாளைக்கும் கார்லிக் ஆனியன் இதெல்லாம் போட வேண்டாம்னு வச்சுருக்கேன். நீங்கள் போட்டே இல்லை, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பெருங்காயம். இப்போ இதை ட்ரையாக நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ரை ஆனப்புறம் போட்டால், உப்பு போட்டால் உங்களுக்கு அந்த பிசு தன்மை இருக்காதுன்னு சொல்லுவாங்க. வெண்டைக்காயில் ஒத்தையாக வதங்கும். மஞ்சள் பொடி. வெண்டைக்காய் நல்லா பாருங்க ஃப்ரை ஆகிடுச்சு, ஒத்தையாக முறுன்னு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் இந்த குக்டு ரைஸ், வடித்த சாதத்தை இதில் போட்டுக்கணும். இந்த பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போட்டு முதல்ல நல்லா கிளறி பாருங்க. இன்னும் கொஞ்சம் வேணும் போல் இருந்ததுன்னா போட்டுக்கலாம் நீங்கள். இப்போ வேர்க்கடலை தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை அப்போ போட்டுடணும், கலந்துடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, உப்பு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வெண்டைக்காயிலையும் உப்பு போட்டிருந்தோம், அந்த பொடி பண்ணுறதையும் உப்பு போட்டிருக்கோம், சாதத்துக்குன்னு தனியாக போடலை. இது சரியாக இருக்கும். சரி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு வேணுமா இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. ஸோ வெண்டைக்காய் சாதம் இஸ் ரெடி. இப்போ இந்த கலந்த சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு யூஸ்வலாக வடை, அப்பளம் அதெல்லாம் பொரிப்பேன். இந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்கு எனக்கு எண்ணெய் சமாச்சாரம் எதுவுமே வேண்டான்னு பார்த்தேன். சரி, இந்த தம்பிளின்னு ஒன்று இருக்குல்ல, அதான் தயிர் பச்சடி. அன்றைக்கி நான் வந்து மிளகு சீரகத்தோடது காமிச்சேன். இன்றைக்கி டொமேட்டோவோடது பார்க்க போகிறோம், தக்காளி தம்பிளி. இந்த டொமேட்டோ தம்பிளி வந்து இந்த ஊர் ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 5 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆக்கிடலாம். கொஞ்சமாக இங்கே 1 டீஸ்பூன் எண்ணெய் வச்சுட்டுருக்கேன். இதில் கொஞ்சமாக சீரகத்தை தாளித்து கொட்டிக்கணும். 2 டொமேட்டோ போட்டுருக்கேன். ஒரே 1 பச்சை மிளகாய், பெருங்காயம், ரொம்ப கொஞ்சமாக மஞ்சள் பொடி. இதை இப்போ லேசாக வதக்கிக்கணும். வதக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் வச்சு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் வச்சு இதை மிக்சியில் அரைச்சிடணும் சமையலாகணும். இது நல்லா வதங்கி எடுத்து இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய், துருவின தேங்காய், ஃப்ரெஷ் கோகோனட் போட்டுக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டு இதை நல்லா அரைச்சின்னு வந்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு பக்கமாக நெய் ஊற்றிருக்கேங்க, அதில் எல்லாம் பார்த்து அரைச்சி கொட்டணும். இதில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு அரை மிளகா வத்தல், கொஞ்சமாக பெருங்காயம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ இந்த அரைச்ச டொமேட்டோவில் ஒரு 3 கரண்டி மோர் விட்டுக்கலாம், கெட்டி மோர். எல்லாம் மிக்ஸ் பண்ணிடணும். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுடணும். அப்புறம் இந்த தாளித்து கொட்டினோம் இல்லையா, கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகா அதெல்லாமும் போட்டு நல்லா கிளறினா டொமேட்டோ தம்பிளி ரெடி.
ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளவு ஈஸியாக ஆகிடுச்சே, இது எங்கே டேஸ்ட்டாக இருக்க போகிறதுன்னு மாத்திரம் நினச்சிக்காதீங்கோ, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் வெண்டைக்காய் அன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆந்திராவில். கொஞ்சம் இது ஆந்திரா ரெசிபி தான் அது. இது கர்நாடகா. பாருங்கள், இந்த வேகாத வெயிலில் உங்களுக்காக எத்தனை ஸ்டேட்டுக்கு நான் ஊர்வலம் வரேன்னு. இது வந்து உரளி சித்ரான்னா அப்படின்னு சொல்லுவாள். அதுவும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ரெண்டுமே நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபி. தயிர் சாதம். இதுதான் இந்த டொமேட்டோ தம்புளி சொன்னேன் இல்லையா, அது எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் பண்ணி அசந்துக்கோ பார்க்கலாம். நாளைக்கு அக்ஷய திருத்தியில் நீங்கள் உங்களுக்கு அப்படியே கிஃப்டோட கிஃப்ட்டு தான் வரும். இதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். நீங்கள் உட்காந்து அது பண்ணுங்க, பாருங்கள் எப்படி கிஃப்ட்டு வந்து குமிருது. இன்றைக்கி மேலாம் நாளைக்கும் பண்ணிக்கலாம். நாளைக்கு நாள் பூரா இருக்குது அக்ஷய திருத்தியை, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்றைக்கி சாயந்தரத்துலேருந்தே ஆரம்பிச்சு விட்றதுன்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால் பண்ணுங்க, கிஃப்ட்டு கண்டிப்பாக உண்டு. கிஃப்ட்டுக்கு உத்தரவாதம் நான் கொடுக்குறேன். ஓகேயா? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.